வயநாட்டின் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் 5வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. முண்டக்கையில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளரி மலை பகுதியில் 3 பேர் உயிரோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. கொஜிப்பாறை நீர்வீழ்ச்சியின் பாறைகளின் மேல் 3 பேர் அமர்ந்திருப்பது ட்ரோன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ள நீர் வேகமாக அதிகமாக இருப்பதால் அருகே செல்வதில் அவர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எப்படியாவது அவர்களை மீட்கக்கூடிய முயற்சியில் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் மூலமாக 3 பேரையும் மீட்கும் முயற்சியில் மீட்பு படையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். 5வது நாளாக வயநாட்டு நிலச்சரிவால் சீர்குலைந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் உயிரோடு இருக்கிறார்களா என்பதை தொடர்ந்து மீட்பு பணிகள் என்பது 5வது நாளாக தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினத்தில் 4 பேர் உயிரோடு மீட்கப்பட்டார்கள். 4 நாட்கள் தொடர்ச்சியாக தேடப்பட்டு வந்த நிலையில் நேற்று 4 பேர் உயிரோடு மீட்கப்பட்டது என்பது மீட்பு குழுவினருக்கு சற்று ஆறுதலை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து இன்னும் உத்வேகத்தோடு அவருடைய மீட்பு பணி என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிக்காக அதிநவீன கருவிகள்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நிலச்சரிவில் மண்ணுக்கு கீழ் ஏதேனும் இடிபாடுகள் சிக்கியிருக்கக்கூடியவர்கள் உயிரோடு இருந்தால் அவருடைய இதய துடிப்பின் மூலமாக அவர்களை கண்டறியக்கூடிய அதிநவீன கருவிகள்லாம் பயன்படுத்தப்பட்டு அவர்களை மீட்கக்கூடிய பணியில் மீட்பு குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட மீட்பு குழுவினர் வயநாட்டு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் குழுவாக பிரிந்து மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் உயிரிழந்த உடல்களும் ஆங்காங்கே மீட்கப்பட்டு வருகின்றன. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட உடல்களும் மீட்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக யாரும் உயிரோடு இருக்கிறார்களா, 5 நாட்களை கடந்திருக்கும் நிலையில் உயிரோடு யாரும் இருக்கிறார்களா என்பதையும் அவர்கள் மீட்பதற்கான முயற்சியும் மீட்பு குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு பலனாக கொஜிப்பாறை நீர்வீழ்ச்சியின் பாறைகளின் மேல் 3 பேர் அமர்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீட்பு பணிக்காக ட்ரோன் கேமராக்கள்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ட்ரோன் கேமராக்கள் மூலமாக எங்கேனும் யாரும் உதவிக்காக காத்திருக்கிறார்களா, மீட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் யாரும் காத்திருக்கிறார் என்பதற்காக அதை கண்டறிய ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் பாறையின் மேல் 3 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி அந்த கேமராவில் பதிவாகி இருக்கிறது. அதையடுத்து அந்த பகுதிக்கு சென்ற மீட்பு குழுவினர் அவர்களை மீட்கக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிக்கியிருக்கக்கூடிய அந்த பாறை என்பது அதை சுற்றிலும் நீர் சூழ்ந்து காட்டாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தரை வழியாக சென்று அவர்களை மீட்கக்கூடிய பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதையடுத்து ஹெலிகாப்டர் மூலமாக நேரடியாக அந்த பாறையில் ஹெலிகாப்டரிலிருந்து நேரடியாக பாறையில் இறங்கி அதன் மூலமாக 3 பேர் மீட்கக்கூடிய முயற்சியில் மீட்பு படையினர் இறங்கியிருக்கிறார்கள்.